மேஷராசிக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கு. எந்த விதத்தில் நல்ல நாள் என்றால், நீங்க எது உங்க வாழ்க்கையில நடந்தா நல்லதுன்னு நினைச்சீங்களோ, எது உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில நடந்தால் நல்லதோ, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அட்லீஸ்ட் இன்னைக்கு உருவார மாதிரி இருக்கு. உருவார மாதிரி மட்டும் இல்லை, அது நடக்கிற மாதிரியும் இருக்கு. ஆனால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படுவதாக இருக்கட்டும், மன மகிழ்ச்சி, உற்சாகம், இந்த ஃபேமிலி அட்மாஸ்பியர், அதுக்கேற்ற இந்த அரோமா எல்லாமே நல்ல பிளசண்டா, அப்படியே ப்ரீஷியஸா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கு. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மிக மிக ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம். நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லுவோம். நம்மளால மறக்க முடியாதபடி ஏதாவது ஒரு மெமரி அன்னைக்கு நடக்கிறது, நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாதபடி ஏதாவது விஷயம் நம்ம கைக்கு கிடைக்கிறது. அப்படி இருந்தாதான் அது முக்கியமான நாள்னு சொல்லுவோம். அந்த வகையில லைஃப்ல மறக்கவே முடியாதபடி சில நல்ல மெமரிஸ், மறக்கவே முடியாத மெமரிஸ்ல நல்ல மெமரிஸும் இருக்கு, கெட்ட மெமரிஸும் இருக்கு. உங்களுக்கு நல்ல மெமரிஸ் இன்னைக்கு சிலது லைஃப்ல நடக்கும், லைஃப் லாங் மறக்க முடியாதபடி. அந்த மெமரிகள், நினைவுகள் காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கு. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது. எலக்ட்ரானிக் அது சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அருமையான நாளா இருக்கும். பல கரண்ட் அக்கௌண்ட் மேல கரண்ட் அக்கௌண்டா நீங்க உங்க பிசினஸ்க்குன்னு ஆரம்பிப்பீங்க. அதை பார்த்து உங்க போட்டியாளர்கள் சில பேருக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த அளவு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி என்பது பெரிய அளவுல இருக்கும். அதே சமயம் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வீழ்ச்சியா இருந்ததோ அது எல்லாம் உங்களை விட்டு நீட்சி ஆகும். உங்களுக்கு வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும். உங்க வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள் வீழ்ச்சி அடையும். உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்த பல விஷயங்கள் நீட்சி அடையும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கும். கடகராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது. குறிப்பாக சொல்வது என்றால், இந்த பூமி சார்ந்த விஷயங்கள், பூமியிலேருந்து விளையக்கூடிய சில பொருட்கள், பூமி சார்ந்த விஷயங்கள்னா நிலம் மனைன்னு நினைச்சிட வேணாம். இப்போ உதாரணத்துக்கு உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை, இந்த மாதிரி பூமிக்கடியில விளையக்கூடிய கிழங்குகள், காய்கள், அதையெல்லாம் பயிரிடுபவர்கள், அவற்றை விற்பனை பண்றவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் அருமையான நாளா இருக்கு. நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, அவர் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கடகராசி தான் அவர். கடகராசிங்கிறதுக்காக மட்டும் சொல்லல, இது உண்மைங்கிறதுனால சொல்றேன். என்னன்னா, வேர்க்கடலைன்னு எடுத்துட்டா அதுல பேர்ச்சம்பழத்தை விட அதிக இரும்பு சத்து இருக்கான். 100 கிராம் வேர்க்கடலையில 28 கிராம் புரோட்டீன்கிறது இருக்கு. இது பல அசைவ உணவுகள்லயே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அருமையான புரதம். வேர்க்கடலையில இருக்கக்கூடிய போலிக் ஆசிடுங்கிறது இந்த குழந்தை உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமான தேவை. எலியெல்லாம் சிங்கிளா வேர்க்கடலை தோட்டத்துக்குள்ள போகும், வெளியில வரப்போ பல குட்டிகளோட வரும். காரணம், வேர்க்கடலையை சாப்பிட்டா அதுக்கு தேவையான சத்து கிடைக்கிறது. அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல வேர்க்கடலை முக்கியமான உணவு. வேர்க்கடலையிலேருந்து பல ஸ்வீட்ஸை தயாரிக்கிறாங்க. இதுல இந்த கேலரிஸ்ன்னு பார்த்தா 100 கிராம் வேர்க்கடலையில ஒரு 550 கேலரிஸ் இருக்குன்னா, பாதாம்ல ஒரு 600 கேலரிஸ் இருக்குன்னு சொல்லலாம். வேர்க்கடலையை விட பாதாம்ல ஒரு 30-40 கேலரிஸ் ஜாஸ்தி தான். பாதாம் நல்ல உணவு தான், இல்ல இருந்துட்டு போட்டோம். ஆனா அதை விட வேர்க்கடலையில ஜாஸ்தி சக்தி இருக்கிறப்போ இந்த வேர்க்கடலை உடம்புக்கு கெடுதல், சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி சில பேர் மனசுல தப்பான எண்ணத்தை விதைச்சிட்டாங்க. பல குப்பை உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ், என்னெல்லாமோ சில சிப்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு வேர்க்கடலையே சாப்பிட்டு போயிடலாம், அவ்வளவு உடம்புல சக்தி இருக்கு. இந்த புரிதெல்லாம் முன்னாடி நிறைய பேருக்கு இல்லாம இருந்தது. ஆனா இப்ப நிறைய பேருக்கு நம்முடைய பாரம்பரிய உணவுகள்ல விழிப்புணர்வு வந்துருது. பெருசா உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறவங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்து இருக்கிறவங்க, ஒரு நாளைக்கு 100-200 கிராம் வேர்க்கடலை சாப்பிட்டா ஜீரணமாகிறது கஷ்டம். ஆனா இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க, ஓடி ஆடி விளையாடுறவங்க, அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு 100 கிராம் 110 கிராம் புரோட்டீன்ங்கிறது எடுத்துக்கணும். இதுல வேர்க்கடலை ஒரு 100 கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துட்டா கூட அதுல ஒரு 28 கிராம் புரோட்டீன் ஈஸியா கிடைச்சிரும். அப்புறம் அந்த மாதிரி புரோட்டீன் சம்பந்தப்பட்ட உணவுகள்ங்கிறது எவ்வளவோ இருக்கு. ராஜ்மா, பிராக்கோலி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். மாதிரி வேர்க்கடலைங்கிறது புரோட்டீனுக்கு மட்டும் இல்லாம இந்த குழந்தை பெறுவதற்கு தேவையான சக்தியை தரதுல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை அந்த வேர்க்கடலை பண்ணும். இப்ப கடகராசிக்கு இந்த விஷயங்களை எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம்னா, மெயினா இந்த பூமிக்கடியில விளையக்கூடிய உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை மாதிரியான பொருட்களை பயிரிட்டு விற்பனை பண்றவங்க, அந்த வேர்க்கடலையில கடலை மிட்டாய் மாதிரியான இதெல்லாம் பண்றவங்க, அவங்களுக்கு பெரிய ஜாக்பாட்டு. உங்களோட பிசினஸ் எடுத்துக்கணும். இதுல வேர்க்கடலை ஒரு 100 கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துட்டா கூட அதுல ஒரு 28 கிராம் புரோட்டீன் ஈஸியா கிடைச்சிரும். அப்புறம் அந்த மாதிரி புரோட்டீன் சம்பந்தப்பட்ட உணவுகள்ங்கிறது எவ்வளவோ இருக்கு. ராஜ்மா, பிராக்கோலி, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். மாதிரி வேர்க்கடலைங்கிறது புரோட்டீனுக்கு மட்டும் இல்லாம இந்த குழந்தை பெறுவதற்கு தேவையான சக்தியை தரதுல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை அந்த வேர்க்கடலை பண்ணும்.
இப்ப கடகராசிக்கு இந்த விஷயங்களை எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம்னா, மெயினா இந்த பூமிக்கடியில விளையக்கூடிய உருளைக்கிழங்கு, வேர்க்கடலை மாதிரியான பொருட்களை பயிரிட்டு விற்பனை பண்றவங்க, அந்த வேர்க்கடலையில கடலை மிட்டாய் மாதிரியான இதெல்லாம் பண்றவங்க, அவங்களுக்கு வந்து பெரிய ஜாக்பாட்டு. உங்களோட பிசினஸ் என்னைக்கும் இல்லாத அளவு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கும். பல பல பெரிய டேர்ன் ஓவர்ஸ் நீங்க பாப்பீங்க. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப அருமையான ஒரு நாளாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றிலிருந்து துவங்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த விஷயத்தை நினைத்தபடி முடித்து காட்டுவீர்கள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக அருமையான பொழுதாக இருக்கும். அந்த பொழுது புலரும் பொழுதே நம்ம வந்து சந்தோஷத்தோட எழுந்துக்கிறதுங்கிறது முக்கியம். அன்னைக்கு நம்ம விதி எப்படி வேணாலும் இருக்கட்டும், அன்னைக்கு நம்ம ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எழுந்துக்கிறப்போ ஒரு பிரிஸ்னஸ், ஒரு சந்தோஷத்தோட எழுந்துக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்குங்கிற அந்த மனநிலையோட சிரிச்ச முகத்தோட எழுந்து, அந்த சிரிச்ச முகத்தோட கண்ணாடி முன்னாடி நம்மளே பார்த்துக்கிறது, நம்மளை பூஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசுறது. அது பேசுறதுக்கா பஞ்சம்? சும்மா வாயில சொல்றது என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாமே. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை என்னைக்கும் வெல்லாது. முடிகிற வரைக்கும் பண்றது முயற்சி கிடையாது, மூச்சுள்ள வரை செய்வதே முயற்சி. இந்த மாதிரி உங்களை உசுப்பேத்துற மாதிரி, உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி சில வார்த்தைகளை நீங்களே சொல்லுங்களேன். வார்த்தைக்கா பஞ்சம்? இப்படி தினமும் தூங்கி எழுந்து உங்களை பூஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசுங்க. அதை விட்டு வேஸ்ட் பண்ற மாதிரி எதுவும் பேசக்கூடாது, பண்ணக்கூடாது. அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்கு வந்து நாள் ரொம்ப அருமையான நாளாக இருக்கு. தூங்கி எழுந்துக்கிறப்பயே சந்தோஷமா எழுந்துக்கணும், சிரிச்ச முகத்தோட கண்ணாடி முன்னாடி நிற்கணும். என்ன கவலை இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி நீங்க ஏதாவது சில வார்த்தைகளை பேசணும். இது சிம்ம ராசி மட்டும் இல்ல, ஒவ்வொரு ராசியும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உங்க லைஃப் ப்ரோக்ராமே, உங்களுடைய அல்கோரித்தம்ல இருந்து எல்லாமே மாறும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்த நம்ம தூங்கி எழுந்துக்கிறப்பையும் நைட்டு படுத்துக்கிறோமோ, திரும்ப திரும்ப மைண்டு கமெண்ட் கொடுக்குறோமோ, அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். நம்ம கர்ம வினையை எப்படி மாத்துறது, நம்மளோட கெட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி நல்ல விஷயமா மாத்துறதுன்னா, இது ஒண்ணுதான் ஒரே பரிகாரம். உங்களுக்கு இப்ப டைமும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில தியரிஸை, சில ஃபார்முலாஸை நீங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாக்குறப்போ உங்க லைஃப் கண்டிப்பா அப்புல போகும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாளாக இருக்கிறது. தொலை தூரத்திலிருந்து வரும் சில செய்திகள் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். விருச்சிக ராசின்னு எடுத்துட்டா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கு. இன்றிலிருந்து நீங்கள் துவங்கும் எந்த ஒரு வேலையும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வெற்றியில் முடியும். தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். அதனால ஏற்கனவே அவனுக்கும் நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில வாய்க்கா தகராறு, சில பிரச்சனை அதெல்லாம் வந்து போக தான் செய்யும். நம்ம என்ன பண்ணணும்? உஷாரா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். அப்படி இருந்தாலே போறோம். சந்திராஷ்டமங்கிறத நினைச்சு பயப்படாம இருந்தாலே அதனால நமக்கு தேவையில்லாத படபடப்பு வராது. பயத்தை விடுங்கள், கவலையை விடுங்கள், ஆனா ஒரு விழிப்புணர்வு தேவை. அதுக்கு தான் இந்த சந்திராஷ்டமங்கிறத சொல்றது. மகர ராசிக்கு இன்னைக்கு நல்ல சூப்பரா மஜாவா இருக்கு உங்க லைஃப். நீங்க நினைச்ச விஷயங்கள் நினைச்சபடி நடக்கும். பிடிச்ச விஷயங்கள் இன்னைக்கு உங்க லைஃப்ல நடக்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல சந்தோஷம் தரக்கூடிய நாளாக, உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இருக்கு. ஜமாச்சிருவீங்க போங்க. மீனராசிக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கு. கடந்த காலத்துக்கு ஏன் கடந்த காலம்னு பேருனா, அதை நம்ம கடந்து வந்துட்டோம், அதனாலதான் கடந்த காலம்னு பேரு. சில பேர் வந்து கடந்த காலங்கள்ல நடந்த சில பிரச்சனைகள், அவமானங்கள், தோல்விகள் அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாங்க. எப்பயோ நம்முடைய லைஃப்ல சில நிமிடங்கள், ஒரு 1/4 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ நமக்கு பிடிக்காம நடந்ததுங்கிறதுக்காக அதையே வாழ்நாள் முழுக்க எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அதனால நீங்க இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துருங்க, அதெல்லாம் மறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்கள் அருமையாக நடக்கும். அடுத்து என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டால் உங்களுக்கு எல்லா நாளும் வெற்றியான நாளாகவே இருக்கும்.